அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பத்மா முத்துமுருகன் சேனலில் சீத்தாப்பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சீத்தாப்பழனுமே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஞாபகம் வரக்கூடிய ஒரு பழம் தாங்க. இந்த பழத்தோட மரம் இந்த பழம் அதாவது இதனுடைய மரம் வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போது வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கொய்யாக்காய் எப்படி நம்ம கொய்யா மரம் வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இப்போ சீத்தா மரத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீத்தாப்பழத்தோடைய தாவரவியல் பெயர் அனோனா ஸ்குவாமா சோ. குடும்பம் வந்து அனோனியசியே. சீத்தாப்பழத்தினுடைய ஆங்கில பெயர் வந்து இங்கிலீஷ் நேம் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோங்க. பொதுவாக இந்த பழத்தை வந்து நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அது காயாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய காயாக இருக்கும்போதே என்ன செய்வோம்னா அதை பறித்து நம்ம அரிசி பானைக்குள்ளே ஒளிச்சு வச்சு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது பழுத்திருக்கும். அந்த பழத்தை நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். அதே மாதிரி சில நேரங்களில் மரத்துலேயேவும் இந்த பழம் வந்து பழுத்திருக்குங்க. அது மேக்ஸிமம் ஏதாவது அணில் ஏதாவது சாப்பிடாமல் இருந்திருந்தால் அது நல்ல கனிஞ்ச பழமாக மரத்திலே பிடுங்கி சாப்பிடும்போது இன்னும் அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இது நல்லா அப்படியே பழுத்த பிறகு இதை 2ஆக பிளந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக கருப்பு கொட்டைகள் அதில் இருக்குங்க. இந்த கருப்பு கொட்டைகள் மிகவும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த சீத்தாப்பழத்தினுடைய ஸ்மெல் வந்து அப்படியே ரொம்ப கமகமன்னு இருக்குங்க. இந்த சீத்தாப்பழத்தில் வந்து விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இதில் வந்து நிறையவே இருக்குங்க. முக்கியமாக நார்ச்சத்து அதிகமாக காணப்படுதுங்க. இந்த சீத்தாப்பழத்துக்கு என்ன ஒரு சிறப்புனா இது வந்து குளிர்காலத்தில் வந்து வரக்கூடிய ஒரு பழம்தாங்க. இந்த சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு இதுக்கு பேருங்க. ஹிந்தியில் இதை வந்து சீத்தாஃபல் அப்படின்றாங்க. தெலுங்கில் சீத்தா பண்டு அப்படின்றாங்க. வடநாட்டினர் வந்து இந்த பழத்தில் சீத்தாஃபல் ரகடா அப்படின்னு ஒரு இனிப்பு பண்டத்தை தயாரிக்கிறாங்களாங்க. அதே மாதிரி இந்த சீத்தாப்பழம் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. சீத்தாப்பழம், முள்ளு சீத்தாப்பழம், ராம சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வகைகளாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிமினா அப்படின்ற இனம் சீத்தாப்பழங்கள் வந்து அமெரிக்காவிலையும் மற்றும் கனடாவிலையும் காணப்படுதாங்க. அதே மாதிரி கேரளாவில் இதை ஆத்தச் சக்கா அப்படின்னும், இலங்கை தமிழர்கள் சில இடங்களில் காட்டு அத்தாப்பழம் அப்படின்னும், வேறு சில இடங்களில் அன்னமுன்னா பழம் அப்படின்னும் கூப்பிட்றோம். இதை வந்து அழைக்கிறாங்களாங்க. சீத்தாப்பழத்தில் அருமையான பாயசம் தயார் செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. அதே மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா இதய நோய் வராமல் தடுக்குதாங்க. நினைவாற்றலை அதிகரிக்கும். ஆரம்ப நிலை காச நோயை உடம்புல இருந்து நீக்கும். அதே மாதிரி மற்ற வகை காச நோயையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதாக இந்த பழம் விளங்குதுங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம இன்றைக்கி சூழலில் நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போங்க. அதே மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு உடல் எடை குறையுது அப்படின்றாங்க. அதே மாதிரி கோடை காலத்தில் இதை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நாக்கு வந்து வறட்சியாக காணப்படுதில்ல, அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பழமாக இது இருக்குது. அதே மாதிரி உடல் உள்ளுறுப்புகளில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதை ஆற்றக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு இருக்குதுங்க. அப்போ ஊற வச்ச வெந்தயத்தோட சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா உடல் புண்கள்லாம் ஆறும் அப்படின்றாங்க. உடலில் உள்ள இரத்த சோகையை வந்து போக்குமாங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.